இவன் தான் ரவி. டெய்லி பெயிண்டிங் வேலைக்கு போய் ரொம்ப பொறுப்பான பையனாக இருந்தான். ஆனால் அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவன்கிட்ட டேய் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குடான்னு சொன்னா, அதுக்கு ரவி நான் அப்போவே சொன்னேன்ல இது நடக்கும்னு அப்படின்னு சொல்லுவான். வேற ஃப்ரெண்ட் வந்து டேய் எனக்கு இந்த விஷயம் செட் ஆகலடா அப்படின்னு சொன்னா, நான் தான் சொன்னேன் அது வேணாம் உனக்கு செட் ஆகாதன்னு. நான் சொன்னா எங்கடா கேட்குறீங்கன்னு அவனையே எல்லா விஷயத்துலையும் முன்னிறுத்தி பேசுவான். அது அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கல. ஒரு நாள் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் கூட சாப்பிட்டுக்கிட்டே ஒரு விஷயம் சொன்னான். டேய் உனக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, ஒரு வாரத்தில் வேலையை முடிச்சுட்டு காசு வாங்கிக்கோன்னு சொன்னான். ரவியும் ஒரு வாரத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுக்கான சம்பளத்தையும் வாங்கிட்டான். இப்போது ரவியோட ஃப்ரெண்டு என்னடா சம்பளம் கிடைச்சிதா, சரி அதில் பாதி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டான். எதுக்குடா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சேன், அதில் பாதி எதுக்கு நீ கேட்குறன்னு கேட்டான். அதுக்கு அப்படியா, நீ மட்டும் எவனாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்தா நீ சொன்னதால தான் அவன் ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற, உலகமே உன்னால தான் இயங்குதுங்கிற மாதிரி பேசுகிற அப்படின்னு நல்லாவே பேசி புரிய வச்சான். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.